ஹாப்பி மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 5 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலரா நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்க்கு கண்டிப்பா நான் ரிப்ளை கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்னா பாசிப்பருப்பு பாயசம். எப்பயுமே ஃப்ரைடே வந்து நான் ஒரு பிரசாதம் செஞ்சு பூஜை பண்ணேன். என்னோட ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். டைம் 4:30 ஆயிடுச்சு. ஸோ நான் பசங்களை போய் கூட்டிகிட்டு வர கிளம்பணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். பசங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு என்கிட்ட டெய்லியும் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷேர் பண்ண மறந்துட்டாலும் நான் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ தான் எனக்கு அந்த டே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே நடக்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதுதான் ஒரு குட் பேரண்டிங்க்கும் நல்லது. இன்னைக்கு உங்க கூட ஒரு மெசேஜ் வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும், உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு டிசிஷனுக்கோ அப்படின்னா நீங்க யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரின்னு தோணுதா, கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு ஸ்டெப் வச்சுங்க. அது நீங்க எடுத்திருக்கக்கூடிய டிசிஷன் நல்ல விஷயமா இருக்கும் பட்சத்துல உங்க லைஃப்ல அது ஒரு மூமெண்டா உங்களை ஒரு சேஞ்ச் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்கிற பட்சத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை எங்க கொண்டு போகணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது என் லைஃப்ல நடந்துச்சு. கண்டிப்பா நான் கரெக்டான மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன். பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. பூவு, அந்த வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணி கலர்ஃபுல்லாக செஞ்சேன். பாசிப்பருப்பு பாயசத்தை வச்சு படைச்சி பசங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். யானே பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். சைக்கிள் ஓட்ட கிளம்பிட்டாங்க. நானும் அம்மாவுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கண்டிப்பாக என்னோட ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸாக நிறைய கொடுக்கணும்னு நான் ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.